கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த ஆண்டில் நான் இந்த ஊழியத்துக்கு வரும்போதெல்லாம் அப்போ ஆரம்ப நாட்களில் பொருளாதார பற்றாக்குறை, ரொம்ப கஷ்டம், வறுமை, ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். இந்த ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் சத்தியத்தை அறிந்து கொண்டு தேவன் அதிலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்தாரு. வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போது பிரதர்கிட்ட நான் வேலைக்காக ஜாப் பண்ணும்போது, நீ ஏன் தனியாக பண்ணக்கூடாது, தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்ல அப்படின்னாரு. அதன்படி நான் அதுக்காக ஜாப் பண்ணேன். பிரதர்கிட்டையும் ஜாப் பண்ணிட்டு போனேன். அதுக்கான வழிவாசல்களை தேவன் எனக்கு திறந்து கொடுத்து நான் தனியாக ஆஃபீஸ் வச்சு டாக்குமெண்ட் ரைட் பண்ண எனக்கு தேவன் தயவு பண்ணினார். அந்த பிஸ்னஸை தேவன் எனக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தார். அந்த பிஸ்னஸின் ஆசீர்வாதத்தில் நான் கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டினேன். அப்போ இதே இடத்துல நான் ஜாப் பண்ணி போனேன். ஏசப்பா, நான் ₹1 கூட கடன் வாங்காமல் இந்த வீட்டை கட்டி முடிக்கணும், நான் வெக்கப்பட்டு போகக்கூடாது. ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் எங்களை ஒதுக்கி வச்சுருந்தாங்க, கிறிஸ்டினில் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ட்டு. அவங்களுக்கு மத்தியில் நான் தலை நிமிர்ந்து நடக்கணும், ₹1 கூட கடன் இல்லாமல் வீடு கட்டி முடிக்க எனக்கு தயவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நான் ஜாப் பண்ணிட்டு போனேன். அதே போல் என்னுடைய பண தேவைகளை தேவன் சந்தித்து ₹1 கூட கடன் இல்லாமல் அந்த வீட்டை கட்டி முடிக்க எனக்கு தேவன் தயவு பண்ணினார். அது மாத்திரம் இல்லாமல் ரொம்ப நாள் ஆசை, எனக்கு ஒரு 20 வருஷமாகவே ஆண்டுகிட்ட நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், ஜெயபுரத்தில் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இந்த வார்த்தையை சொல்லும்போது எல்லாருமே சிரித்தாங்க, அங்கே விற்கிற விலைக்கெல்லாம் போயிட்டு இடம் வாங்க முடியுமா அப்படின்ட்டு. ஆனாலும் நான் என்னுடைய விசுவாசத்தை விடலை. தேவன் என் இருதயம் விருப்பப்பட்டதை கண்டிப்பாக தருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக நான் ஜாப் பண்ணிகிட்டு இருந்தேன். கடந்த நாளில் பிரதர் பேசினார், இந்த இடத்துல ப்ராப்சியாக உங்களுக்கு என்னுடைய பேரையும் கணவர் பேரையும் சொல்லி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு, ஒரு நன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி எனக்கு உண்மையாகவே தெரியல பிரதர் பேசும்போது. அதன் பிறகு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, இந்த மாதிரி ஜெயபுரத்தில் ஒரு வீடு இருக்குது, நீங்கள் முடிச்சிக்கிறீங்களா அப்படின்ட்டு. போய் பார்த்தப்போ ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக சொன்னாங்க. ஐயோ, இந்த அளவுக்கு 70 லட்சம் ரூபாய் நம்ம எப்படி சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கலங்கி போய் நின்றுட்டு இருந்தேன். சரி, இருந்தாலும் நம்ம முயற்சி அவங்கக்கிட்ட பேசி பார்ப்போம், எதனா கம்மி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்டதுக்கு அவங்க ₹1 கூட கம்மி பண்ணவே இல்லை. அந்த பேப்பர் கொடுக்கறதுக்கே 25 lakhs கொடுத்தா தான் நான் பேப்பரே தருவேன் அப்படின்ட்டாங்க அட்வான்ஸு. அதுக்கப்புறம் ஆண்டோட்ட ஜாம் பண்ணேன். தேவன் அந்த பண தேவையை சந்தித்தார். எடுத்துகிட்டு போய் பணத்தை கொடுத்துட்டு பேப்பர் வாங்கிட்டு லீகல்லாம் பார்த்தேன், கரெக்டாக இருந்தது. அதன் பிறகு எனக்கு டைம் கொடுக்கல, 1 மாதம் தான் உங்களுக்கு டைமு, அந்த டைமுக்குள்ளே நீங்கள் எனக்கு இந்த பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கொடுப்பேன், இல்லைனா நான் வாங்கின அட்வான்ஸை திருப்பி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு நாளும் தூக்கமே இருக்காது, நைட்டு 2 மணி வரைக்கும் தூக்கம் இருக்காது, எப்படியாவது இந்த இடத்த நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஆண்டவர் சங்கீதம் 46:10 ஆண்டவர் பேசினார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் என்ன சொல்லி ஜெபம் பண்ணேன்னா, ஆண்டவரே, அவங்களுக்கு எனக்கு 12ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதுக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடணும், அதுக்கு என் தேவையை சந்திங்க, நான் அந்த கடைசி நேரத்தில் பணம் புரட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படக்கூடாது, உங்கள் நாமம் மகிமைப்படணும், நான் இந்த இடத்துல சாட்சி சொல்லணும், ஏன்னா இன்றைக்கி டேட்டு தான் 12, இன்றைக்கி தான் நான் செட்டில்மெண்ட் பண்ணணும், நான் இன்றைக்கி தான் நான் சாட்சி சொல்லணும், அப்போ நான் முதல் நாளே அவங்களுக்கு நான் செட்டில்மெண்ட் பண்ணிடணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கண்ணீரோட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். நேற்று தினத்தில் அந்த முழு தொகையும் தேவன் எனக்கு சந்தித்தார். நேற்று ஈவினிங் நைட்டு 9 மணிக்கெலாம் போயிட்டு அவங்களுக்கு பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சாட்சி சொல்லணும் ஆண்டவரே இந்த இடத்துலங்கிறதுனால முதல் நாளே அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். கர்த்தர் என்னுடைய பண தேவைகளை சந்தித்து வெக்கப்பட்ட இடத்துல தேவன் என் தலையை நிமித்தினார், உயர்த்தி வச்சுருக்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றி. நான் இந்த விண்ணப்பம் முதல்ல சிஸ்டர்கிட்டையும் பிரதர்கிட்டையும் தான் சொன்னேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த பண தேவையை தேவன் எனக்கு சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்காக ஜெபிச்சு கொண்ட சிஸ்டருக்கும் பிரதருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எந்த ஒரு விண்ணப்பம் கொடுத்தாலும் அதை நமக்காக ஜெபம் பண்ணி எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல சாட்சி சொல்லும்போது. ஏன்னா இந்த ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு நான் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேன். கடந்த மாதம் கார் வாங்கவும் தேவன் தயவு பண்ணார். நான் கார் வாங்கணும்னு நினச்சி பார்க்கல,
எங்கள் பையன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணானே, சரி அதுக்காக அவனை திருப்திப்படுத்துறதுக்காக சும்மா போயிட்டு வாங்காமல் வந்துடலாம், கண் துடைப்புக்காக தான் நான் சும்மா அவன் கூட போனேனே தவிர வாங்கணுன்ற விருப்பத்தோடு போகல. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தேவன் எல்லா திட்டங்களையும் மாற்றி கார் வாங்கவும் தேவன் தயவு பண்ணினார். இந்த ஊழியத்துக்கு வந்து அநேக ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு நன்றி. அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே உங்களை நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக எனக்கு அன்பானவர்களே, ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார், என்ன வார்த்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது உபாகமம் 28ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த வசனம் ஒருவேளை இது என்னடா இது இப்படி இருக்க, இதை ஆவியான சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஒரு எழுத்தாகிலும் ஒழிந்து போவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கவனிங்க, வாசிக்கலாம். உன் தலைக்கு மேலுள்ள வானம், உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் வெண்கலமும், உனக்கு கீழுள்ள பூமி, உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாயிருக்கும் இரும்புமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். என்ன காரியத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ என்னுடைய வார்த்தைக்கு, என்னுடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுப்பேன்னு சொன்னாக்கா சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்து சேரும் சொல்லி உபாகம் 28:1 15 வசனங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்னென்ன ஆசீர்வாதங்கள் அப்படி சொல்லி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு தான் பைபிள் எடுக்க சொன்னேன். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன ஆசீர்வாதங்கள். அப்படி நீ செவி கொடுக்காமல் போனால், தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் போனால் என்னென்ன சாபங்கள் வரும் என்று சொல்லி அப்படியே பட்டியலிட்டு வர அந்த அதிகாரம் முழுசும் வருது. இப்போ பாருங்க, அந்த சாபத்தில் ஒரு சாபந்தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய வானம் வெண்கலம் ஆகிடுமா, பூமி இரும்பாயிடும். இது சாபத்தை குறிக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் வானத்தை திறக்கவே மாட்டார், இடம் கொள்ளாது போக மட்டும் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்றார். வெண்கலம் போல இருக்குது. ஆண்டவர் நிலத்தின் பயிரை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார், இரும்பு போல இருக்குது, எந்த விளைச்சலும் இல்லை, எந்த ஆசீர்வாதமும் இல்லையே அப்படி சொல்லி நம்ம ஒரு வேளை நினைக்கலாம். இது சாபத்தை குறிக்கிறது. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த சாபத்தை இயேசு சிலுவை சுமந்ததினாலே அதை முறித்து போடுகிறார். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது, வாசிக்கலாமா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு, நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறபடி, கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவை மரத்தை சுமந்து நமக்காக சாபமானபடினால், இந்த வெண்கல வானத்தையும் இரும்பு பூமியும் அவர் முறித்து போட்டு, சாபங்களை முறித்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் சாபத்தின் நிமித்தமாய் ஆசீர்வாதம் இல்லை.
எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ காரியங்களை முயற்சி செய்கிறோம், ஆனால் எதுவும் கைக்கூடி வரலை. எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுது, எல்லாமே ஏதோ ஒரு தோல்வி ஆகிடுது அப்படி நம்ம நினைக்கிறோம் இல்லை? அது ஒரு சாபம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காது போனதுனால, கர்த்தர் சொல்லியிருக்கிற சாபத்தில் ஒன்று, உங்களுடைய பூமியை இரும்பாக்குவேன் என்று. பூமி இரும்பாகும் என்று சொல்லி, வெண்கலம் வானமாக இருந்தாக்கா அந்த வெண்கலத்திலேருந்து மழை வராது. இரும்பு பூமியாக இருந்தால் உங்களுடைய நிலத்திலிருந்து பயிர் வராது. எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கும், எல்லாம் பிளாக் ஆகிருக்கும். அப்படிப்பட்ட சாபத்தை ஒரு வேளை ஆண்டோடைய வார்த்தை கேட்காமல், ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், அல்லது ஆண்டோடைய வார்த்தையை மீறி நடந்ததனால நமக்கு அந்த சாபங்கள் பின்தொடர்ந்து வரலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ சிலுவையிலே நமக்காக சிலுவை மரத்தை சுமந்தபடினால் நம்மீது வந்த சாபங்களை, நமக்கு சொன்ன சாபங்களை, நமக்கு வரவேண்டிய சாபங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து அவருடைய காயங்களால், அவருடைய தழும்புகளால், அவருடைய இரத்தத்தினால், அவருடைய சரீரத்தில் உண்டான காயங்களால் தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய எல்லா இரத்தத்தையும் சிந்தி சாபங்களை அவர் முறித்து போட்டார். இரும்பை அவர் முறித்து போட்டார். உடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற வெண்கலங்களை அவர் முறித்து போட்டார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த இரும்பும் இந்த வெண்கலமும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தடையாய் வந்து நிற்கும். தடையாய் வந்து நிற்கிறபடினால அதை உடைக்க முடியாது, அதை பிரேக் பண்ண முடியாது. அப்போ பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் அதிகாரம் 6 ஒரு 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இங்கு பேதுருவை ஏரோது என்று சொல்லுகிற ஒரு அரசன் சிறைச்சாலையில் கொண்டு போய் வைக்கிறான். ஏன் சிறைச்சாலையில் வைக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா, அவனை கொலை செய்வதற்காக அடுத்த நாள் அவனை கொன்று போட்டு அந்த ஜனத்தின் மத்தியிலே அவனுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கிக்கணும் அப்படின்றதுக்காக பேதுருவை சிறைச்சாலையிலே வைத்திருக்கிறார். அப்படி வைக்கும் பொழுது அந்த விசுவாசிகள், திருச்சபை மக்கள் ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள், ஊக்கமாய் வேண்டுதல் செய்கிறார்கள். என்ன வேண்டுதல்? எங்கள் ஊழியக்காரரை எப்படியாச்சும் தப்பிக்க வச்சிருங்க, அவர் எப்படியாவது விடுதலை செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி வேண்டுதல் செய்கிறார். அப்படி வேண்டுதல் செய்யும் பொழுது, அந்த சபை மக்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது, இந்த பேதுரு சிறைச்சாலைக்குள்ள காவல் காக்கப்பட்டு ரொம்ப நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கார். ரொம்ப நிம்மதியாக தூக்கம். அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு தூதன் வரான். ஜெயிலுக்குள்ள ஒரு தூதன் வந்து அவனை தட்டி எழுப்புகிறான். அப்படி தட்டி எழுப்பிட்டு நடக்கிற சம்பவத்தை வாசிக்கலாம். 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, இரும்பு கதவண்டை வராங்களாம். எங்க வராங்க? இரும்பு கதவு. அந்த இரும்பு கதவு, ஆவியானவர் அங்கு வந்த உடனே, தேவ பிரசனம் அங்கு வந்த உடனே அந்த சாபங்கள் முறிக்கப்படுகிறது. அங்க பாருங்க, அந்த கதவு தானா திறந்துக்குச்சு. ஹல்லேலூயா.
அந்த கதவு தானா திறந்துக்குச்சு. பேதுரு வெளியில போயிட்டாரு. யாரும் அவரை கூட்டிட்டு போல. தேவதூதன் வருகிறார். அவர் முதல் காவல், ரெண்டாம் காவல் எல்லாம் கடந்து போகிறார். அவர் போகும்பொழுது பார்த்துக்கினாக்கா அந்த ஜெயில் இரும்பு கதவுனால் போடப்பட்டிருக்கு. அந்த இரும்பு கதவு தானா திறந்துக்குச்சு. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு காரணத்தினால அடைக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை கர்ப்பத்தின் கனி இல்லாமல் அடைக்கப்பட்டிருக்கலாம். திருமண வாழ்க்கை நடைபெறாமல் ஒருவேளை அடைக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை வேலை இல்லாமல் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் ஒரே பிரச்சனையோடு கூட உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு ஃபைனான்ஷியல் காரியத்தில், பண பிரச்சனையில், கடன் பிரச்சனையில் உங்களுடைய வாழ்க்கை அடைக்கப்பட்டது போல இருக்கலாம். எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, அது இரும்பு போல இருக்குது. அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதை கெட்டவரை கொண்டு உடைக்க முடியாது. அல்லது வேறு ஏதாயிலும் செய்து அதை நம்ம தள்ளி கிள்ளி உடைக்க முடியாது. ஏன்னா அது இரும்பு, அதை உடைக்க முடியாதபடி இருக்கு. அப்படியே ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, அதை நான் உனக்கு தானாய் திறக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. சாபம் முறிக்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கப்பட்ட வாசல்கள் தானாய் திறக்கப்படும். ஹல்லேலூயா. எந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கு, எந்த ஆசீர்வாதம் அடைக்கப்பட்டிருக்கு, எந்த ஆசீர்வாதத்தை ஏங்கி ஒருவேளை நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீங்க, அடைக்கப்பட்டதை எல்லாம் திறக்கிறவர் இயேசு. அதுக்குத்தான் இயேசு சிலுவை மரத்தை சுமந்தார். அதுக்குத்தான் இயேசு சாபமானார். அவர் நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டார். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனாலே நம்முடைய வாசல்கள் கர்த்தரால் அடைக்கப்பட்டிருக்கிறது. சாபத்தினால் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்ததினாலே சாபத்தை அவர் உடைத்து நமக்கு அடைக்கப்பட்ட வாசலை அவர் திறந்து விடுகிறார். பேதுருடைய வாழ்க்கையில சற்றும் எதிர்பார்க்கல, கொஞ்சமும் எதிர்பார்க்கல. தானாய் திறக்கப்பட்டது, தானாய் திறக்கப்பட்டது. யாரும் திறக்கல, வேற யாரும் போய் அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல. கர்த்தரே அதை திறந்தார். அந்த கதவு இரும்பு கதவு, அது எத்தனை பூட்டு போட்டு வச்சிருப்பான், எவ்வளவு செக்யூரிட்டி இருந்திருக்கும் அந்த ஜெயிலில், சாதாரணமாக இருந்திருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அது வசனம் சொல்லுது, நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அதுக்கு தான் பைபிளை படிங்கன்ற. தானாய் திறந்துதான். எப்படி? ஆட்டோமேட்டிக்காக திறந்துருச்சு. ஹல்லேலூயா. இப்போ தான் நம்ம ஊர்லலாம் கண்ணாடி டோர்லாம் சென்சார் வச்சுருக்காங்க இல்லை? அப்படியே நம்ம போனோம்னாக்கா டமால்னு திறக்கும். அப்படியே போயிருக்கீங்களா? ஏர்போர்ட்டில் போயிருப்பீங்க, எங்கன்னா மாலுக்கு போயிருப்பீங்க. இப்போ எல்லா ஊர்லேயும் வந்துருச்சு. தானே திறக்குதுல்ல, அந்த மாதிரி தான் நடந்திருக்குது. அந்த இரும்பு கதவு தானாக ஓடி வச்சு. ஹல்லேலூயா. இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசலை திறப்பார். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். மீகா 2:13 வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத பகுதி இப்படியாய் சொல்லுகிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர், வாசிங்க மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி, அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து, வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். கடந்து போவார்கள். பாருங்க, தானா திறந்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா, அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். நடந்து போவார். ஹல்லேலூயா. தானா திறந்துருங்க. முன்னாடி யார் போறது? யார் போறாங்க? ராஜா போறாரு. அவர்கள் ராஜா. உங்க ராஜா யாரு? உங்க ராஜா யாரு சொல்லுங்க?
இயேசு ராஜா. ஹல்லேலூயா. நீங்க ராஜாவா அவரை ஏற்றுக்கொண்டா உங்க சாபங்கள் முறிக்கப்படும். அவர் உங்களுடைய ராஜாவா இருந்தா உங்களுக்கு முன்பதாய் இருக்கிற அடைக்கப்பட்ட வாசல்கள், தடையா இருக்கிறவைகள், அது ஆட்டோமேட்டிக்கா தானா திறக்கப்படும். உங்க முன்னாடி கர்த்தர் கடந்து போவார், நீங்க பின்னாடி போவீங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு கண்டிஷன், அவரை நீங்க ராஜாவை ஏற்றுக்கணும். அவர் உங்களுடைய ராஜாவா இருக்காரா? இதுவும் வேணும் அதுவும் வேணும்லாம் கிடையாது. ராஜானா ஒருத்தர் தான். ராஜானா ஒருத்தர் தான். சிலர் இதையும் அதையும் கட்டி மூட்டையில் கட்டி அடிக்கிறது. அதே நம்புறேன், இதே நம்புறேன், அப்படியே நம்புறேன், இப்படியே நம்புறேன். இந்த நம்பிக்கை கதெல்லாம் இங்கே வேண்டாம். இயேசு உண்மையான தெய்வமானால் அவரை விசுவாசிங்க. அவர்தான் நமக்காக ரத்தம் சிந்தினார், அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார், அவர்தான் நமக்கு மேல் வந்த சாபங்களை, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமையினால் நடந்த சாபங்களை, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதனால் உண்டான சாபங்களை இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய காயங்களாலே சாபங்களை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். அவர் ஒருத்தர் தான் உங்க ராஜாவா இருக்க முடியும். அவரை ராஜாவா ஏற்றுக்கொண்டவங்க உங்க வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டுருங்க. ஹல்லேலூயா. இரும்பு கதவு தானா திறந்துரும். திறக்குமா? திறக்கும். இரும்பு போல இருக்குதா உங்க வாழ்க்கை? இரும்பு போல அடைக்கப்பட்டிருக்குதா உங்க வாழ்க்கை? கர்த்தர் இன்றைக்கு திறந்து விடுவார். இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு சொல்றேன், அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. இரண்டாவது வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீங்க வாசித்து பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 45ஆம் வசனம், 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து, வெண்கல கதவுகளை, மேலகிற வெண்கல கதவுகளை பாருங்க, ஆகாயத்து கதவு வெண்கல ஆயிடுச்சுல, வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, என்னத்தையா? இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன், உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிப்பாராம். ஹல்லேலூயா. இரும்பு தாழ்பால முறிக்கணும்னு சொன்னால் வெல்டிங் மிஷின் வச்சு தான் என்ன பண்ண முடியும், அது எடுக்க முடியும். அல்லது கட்டிங் மிஷின் வச்சு தான் அதை என்ன செய்யலாம், கட் பண்ண முடியும். பாருங்க, இங்கே ஆண்டவர் சொல்றாரு, அவரே முறிச்சு போட்டுருவாராம். ஹல்லேலூயா. இரும்பு தாழ்பால்களை முறிச்சு போட்டுருவார். ஏதோ ஒரு காரியம் நல்ல தாப்பால் போட்டு பூட்டிட்ட மாதிரி இருக்குது, திறக்க முடியாமல் துருபிடிச்சு போய் கிடக்குது. ஹல்லேலூயா. பொருளாதார ஆசீர்வாதத்தில் ஒருவேளை அடைக்கப்பட்டிருக்கலாம், தாப்பால் போட்டது போல இருக்கலாம், பூட்டு போட்டது போல இருக்கலாம். எவ்வளவோ உழைக்கிறோம், சாட்சி சொன்னாங்களே அந்த மாதிரி, எவ்வளோ உழைக்கிறோம், பிரயோஜனம் இல்லை. எவ்வளோ முயற்சி செய்கிறோம், ஆசீர்வாதம் இல்லை. எவ்வளோ காரியத்தை முன்னெடுக்கிறோம், இன்னும் செழிப்பு பார்க்க முடியல, ஆசீர்வாதம் இல்லை. ஏதோ ஒன்று அப்படியே தாப்பால் போட்டது போல இருக்குது. உள்ளுக்குள்ளே போய் தாப்பால் போட்டுட்டா திறக்கவே முடியாது, அது பூட்டு போட்ட போல இருக்கு. கர்த்தர் சொல்றார், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிப்பேன் சொல்றார். ஹல்லேலூயா. பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆவியானவர் கட்டளையிட போகிறார். பொருளாதார ஆசீர்வாதம், வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாது போகும் மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார்ல, அந்த ஆசீர்வாதம் ஏன் தடைப்பட்டிருக்குன்னா, வெண்கலமாயிடுச்சு, வானம் மேல வெண்கலமாயிடுச்சு.
அது இன்னும் திறக்கப்படல. கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு வெண்கல கதவுகளை உடைக்கிறேன், மேல இருக்கிற எல்லாவற்றையும் உடைக்கிறேன், இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறேன், ஒளிபீடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு தர்றேன், பொருளாதாரத்தினால் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. பொருளாதார ஆசீர்வாதம் இல்லாத இருக்கிறீங்களா? பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு ஸ்லாக் இருக்கா? பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் நிலைமை சரியில்லாமல் ஒரு வேலை தடுமாறிட்டு இருக்கீங்களா? எனக்கு அன்பானவர்களே, ஆவியான உங்கள்கிட்ட தான் பேசுகிறார். இயேசுவை ராஜாவா நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னாக்கா, நீங்கள் பண்ண குற்றங்களை எல்லாம் அவர் மன்னித்து, உங்கள் மேலே வந்த சாபங்களை எல்லாம் அவர் மாற்றி இரும்பு அப்படியே முறிச்சு போட்டுருவாருங்க. ஹல்லேலூயா. இரும்பு எங்காச்சும் முறிக்க முடியுமா? உடைக்கலாம், வெட்டலாம், வெல்டு அடிக்கலாம். ஆனால் என்ன சொல்கிற வேதம் சொல்லுகிறது, துணி முறிக்கிற மாதிரி, அப்படி என்ன மூங்கில் அந்த மாதிரி ஏதோ ஒரு கோலை அப்படி முறிச்சு போட்டுற மாதிரி ஆண்டவர் என்ன செய்வாராம்? முறித்து போடுவேன்னு சொல்கிறார். ஃபைனான்ஷியலி பிரச்சனையோடு கூட இருக்கீங்களா? கடன் பிரச்சனையோடு இருக்கீங்களா? கடனை அடைக்க முடியாமல் தடுமாறுறீங்களா? எடுத்த காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு பற்றாக்குறையில் இருக்கீங்களா? ஏதோ ஒரு வேதனையின் மத்தியில் நீங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீங்களா? உங்களோடு தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கார். ஆவியானவர் உங்களோடு கூட தான் பேசிட்டு இருக்கார். நீங்கள் பிலீவ் பண்ணுங்க, விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற இரும்பு தாழ்பால்களை முறித்து ஒளிபீடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை அவர் தருவார். அது எப்படிப்பட்ட இரும்பாக இருந்தாலும் சரி. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சில நாட்களுக்கு முன்னாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் தான் இரும்பை பயன்படுத்தினாங்க அப்படி சொல்லி. வேதம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுது. அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது, நான் இரும்பு தாழ்பால்களை முறிப்பேன்னு சொல்லி. அப்படி முறிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? பொருளாதார ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஒளிபீடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு தருவேன். பொருளாதாரத்தில் இருக்கிற தடைகள் மாறும். சாபம் உடைக்கப்படும் பொழுது பொருளாதாரத்தில் இருக்கிற தடைகள் மாறும். ஏதோ ஒரு காரியத்தில் கடன் வாங்கிட்டு திருப்பி தர முடியாமல் இருக்கும்ல, ஏதோ ஒரு காரியத்தில் கடன் வாங்கினதுனால அவமானப்பட்டு நிற்கிறோம்ல, அல்லது கடன் வாங்கினவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஓடி ஒளியிறோம்ல. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, அது இரும்பு தாழ்பாலை போல தப்பிக்க முடியாதபடி இருக்குதோ, வேதனையின் மத்தியில் இருக்கீங்களோ, உங்களுக்காக தான் கர்த்தர் சொல்றார். உங்களுக்காக தான் ஆவியானவர் பேசிட்டு இருக்கார். நான் அதை முறிச்சு போடுறேன். அதுதான் சாபத்தை இயேசு சிலுவையில் முறித்து போட்டார். மரத்தை தூக்கின எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமாய் இல்லாத உங்களுக்காக, தேவனுடைய வார்த்தையை மீறினதுனால எல்லாவற்றையும் இழந்திருக்கிற உங்களுக்காக இயேசு சாபத்தை சிலுவையில் சுமந்ததுனால நமக்கு முன்பதாக இருக்கிற இரும்பு தாழ்பால்களை அவர் முறித்து போட்டார். அந்த சாபங்களை ஹல்லேலூயா அவர் முறித்து போட்டார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அது முறிக்கப்பட்டு விட்டது. இயேசு அதை முறித்து போட்டு விட்டார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. ஃபைனான்ஷியலி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. கடன் வாங்கினவன்கிட்ட கடனை திருப்பி கொடுக்க போகிறீங்க. அல்லது இதுவரை மிச்சம் எடுக்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இதுவரை தரித்திரத்தில் இருந்த நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் சாபத்தை சிலுவையில் சுமந்தார். மீது வந்த சாபம் மனுஷனை கர்த்தர் ஆசீர்வாதமாக தான் உருவாக்கினார். பிறக்கும் பொழுது அவன் கடங்காரனாவை பிறந்த ஆதாமை உண்டாக்குனாரு, ஏவாளை கடங்காரியாவை உண்டாக்குனாரு.
அவங்களுக்கு இந்த உலகத்தையே ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தை கொடுத்து எல்லா செல்வ செழிப்பை ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். என்னங்க குறைச்சல் அவங்களுக்கு? அவன் என்ன பேர் வைக்கிறானோ அதுதான் இன்னைக்கும், அவன் என்ன சொல்றானோ அதுதான். தினமும் கர்த்தர் அவன்கிட்ட பேசினார். எவ்வளவு பிளஸட் பீப்பிள்ஸ், எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அவங்க, எவ்வளவு ஆசீர்வாதம். சாபத்தினால தாங்க, பாவத்தினால தாங்க அந்த தோட்டத்தை விட்டு வெளியில துரத்தப்பட்டாங்க. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரி, நீங்க தரித்திரமா இருப்பது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. நீங்க ஃப்ளரிஷா இருக்கணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் தான் கர்த்தருடைய விருப்பம். அப்ப ஏன் ஆசீர்வாதம் இல்லை? எல்லாம் இரும்பு பாதையில் நடக்கிறது போல இருக்குது. வெண்கலம் போல என்னுடைய வாழ்க்கை, எனக்கு முன்புதான் இருக்கிற எல்லாம் மாறி போனது அப்படின்னு சொல்றீங்களே, ஏன்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காது போனபடியினால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்காது போனபடியினால் இந்த சாபம் நம்ம மேல வந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் நமக்கு மாற்றி கொடுத்து விட்டார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதே அவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. முன்பாய் இருக்கிற ஃபைனான்சியல் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி, சாபமாய் இருக்கிற இரும்பு தாழ்பாள்களை கர்த்தர் முறித்து, வெண்கல கதவுகளை ஆண்டவர் உடைத்து, ஒளிபீடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வாசிக்கலாம் 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எலிசா என்று சொல்கிற ஒரு தீர்க்கதரிசி குறித்து அந்த 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது தெரியும். இந்த எலிசா யோர்தான் நதியோரத்தில் இருக்கிற மரங்களை வெட்டி அந்த ஜனங்கள் தங்களுடைய வீடுகளை கட்டிக்கொள்ளலாம் என்று சொல்லி அவரிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொண்டாங்க. இப்போ பாருங்க, இவங்க அந்த மரங்கள் எல்லாம் வெட்ட போறாங்க. அப்படி வெட்டும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒருவனுடைய கோடாரி தண்ணீருக்குள்ள விழுந்துருச்சு. இரும்பு கோடாலி தெரியல உங்களுக்கு? மரம் வெட்டுறதுக்கு இப்போதான் மிஷின்லாம் வந்துடுச்சு. இப்போ சமீப காலத்தில் தான் மிஷின் வச்சு என்ன பண்ணுறாங்க, மரத்தை வெட்டுறாங்க. ஆனால் ஆதி நாட்களில் நமக்கு தெரிஞ்ச கோடாலியால் தான் என்ன செய்வாங்க, மரத்தை வெட்டுவாங்க. பாருங்க, அப்படி மரம் வெட்டுவதற்காக கோடாலியை கொண்டு போகிறாரு இந்த மனுஷன். இவர் கோடாலி எப்படி கொண்டு போகிறாருனாக்கா, இன்னொருத்தன்ட்ட கடன் வாங்கி கொண்டு போகிறாரு. இவரது சொந்தம் கிடையாது. இந்த கோடாலியை கொண்டு போய் இவர் மரம் வெட்டினுங்கும் பொழுது அது அவர் கையிலேருந்து பிடுங்கிச்சு. வலிக்கிடும் இல்லை? அவர் கையிலேருந்து வேர்வை வந்துச்சோ அது என்னவோ தெரியல. கோடாலில் ஒரு கம்பு மாட்டியிருப்பாங்க, ஒரு கோல் இருக்கும், அது மாட்டி தான் என்ன செய்வாங்க, வெட்டுவாங்க. அப்படி வெட்டும் பொழுது அவருடைய கையிலிருந்து அந்த நழுவி கீழே இருக்கிற தண்ணீரில் விழுந்துருச்சு. இப்போ விழுந்துட்ட உடனே ஒரு ஓடி வர்றாரு எலிசா கிட்ட வந்து, ஐயா, நான் கடன் வாங்கி மரம் வெட்டத்துக்கு எடுத்துட்டு போனேன், அந்த கோடாலி தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு, கடனை திருப்பி கொடுக்க முடியல, அந்த கோடாலி திருப்பி கொடுக்க முடியல, எங்கே விழுந்துச்சுன்னு தெரியல அப்படி சொல்லி எலிசா கிட்ட வர்றாரு. எலிசா வர்றாரு, எங்கே விழுந்துச்சு காட்டு, இந்த இடத்துல தான் விழுந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே ஒரு மரத்தை வெட்டி என்ன செஞ்சார், தண்ணியில் போட்டார். அவ்வளவுதான். உள்ள மூழ்கி போய் கிடந்த கோடாலி என்ன செஞ்சிச்சு, மிதந்தது. ஹல்லேலூயா, மிதந்தது. ஆமென். தண்ணியில் போட்ட இரும்பு எங்கன்னா மிதக்குமாங்க? தண்ணியில் இரும்பு போட்டாக்க மிதக்குமா? அது உள்ளதான் போகும். இது எத்தனை அடி ஆழத்தில் இருந்ததோ தெரியாது. தேவ மனுஷன் ஒரு கோலை கொண்டு போய் போட்டான், அவ்வளவுதான். உள்ள கிடந்த தண்ணீருக்குள் கிடந்த அந்த இரும்பு
மேலே மிதந்துச்சு, அதை எடுத்து இல்லை எடுத்துகிட்டு போ அப்படி சொல்லி கொடுத்து அவரை அனுப்பி வச்சிட்டார். எனக்கு அன்பானவர்களே, இழந்து போனது திரும்ப கிடைக்கவே கிடைக்காது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கிணத்துக்குள்ளே போனது எப்படி கிடைக்கும்? தண்ணிக்குள்ளே போனது எப்படி கிடைக்கும்? அது எங்கே போய் விழுந்துச்சோ தெரியாது, அது எப்படி எடுக்கணும்னு தெரியாது. இழந்து போனது எப்படி திரும்ப வரும்? நான் இழந்து போனதை இரும்பு கர்த்தர் மிதக்க பண்ணுவார். இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். அதுக்குத்தான் இயேசு சிலுவையிலே நமக்காய் சாபமானார். இழந்த ஆசீர்வாதங்கள், இழந்த பரிசுத்தம், இழந்த கிருபைகள், இழந்த சுகம், இழந்த நன்மைகள், எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் திரும்ப கொடுப்பதற்காக மரத்தை தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி இயேசு நமக்கு முன்பதாக இருந்த சாபங்களை சிலுவையிலே முறித்து போட்டார். எனக்கு அன்பானவர்களே, எதெல்லாம் நீங்கள் இழந்திருக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா. இழந்த ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்ள போறீங்க. இழந்த சுகத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள போறீங்க. இழந்த நன்மைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள போறீங்க. பாருங்க, இந்த எலிசா ஒன்றும் செய்யல, மேஜிக்கா செஞ்சாரு. அவர் ஜெபம் பண்ணியிருப்பார், கர்த்தருடைய நாமத்தினால சொல்லியிருப்பார். சொல்லி அந்த கோலை உள்ள போட்டார். உன் கோலும் தடியும் என்னை தேற்றும். தேவனுடைய வார்த்தைக்கு ஈக்குவலானது கோல். மோசே கோலை நீட்டினான், அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இரும்பு போல இழந்து போன காரியங்களை, இரும்பு போல தண்ணீருக்குள்ள போன காரியத்தை, இரும்பு போல தண்ணீருக்குள் ஒளிந்திருக்கிற காரியத்தை கர்த்தர் மிதக்க செய்வார். அதில் வெளியில கொண்டு வருவார், வெளியில கொண்டு வருவார். பிரியமானவர்களே, அது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சொத்தாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், விடுதலையாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம். எதை இழந்திருந்தீங்களோ அதை மீண்டும் தருகிறவர் இயேசு. அதுக்கு தான் அவர் சிலுவையை சுமந்தார். சிலுவையில் நமக்காக சாபமானார். நாம் சாபமாக வேண்டிய இடத்துல இயேசு சாபமானார். இப்போ ஏன் இரும்பு போல உங்களுடைய நிலம்லாம் இருக்கு தெரியுமா? உங்களுடைய பயிர்களெல்லாம் இருக்கு தெரியுமா? உங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் இருக்கு தெரியுமா? ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் வாசிக்கலாம், உபாகம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். உபாகம் 28 முதல் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற, கர்த்தர் சொல்றாரு, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய, உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு, நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், கவனிங்க, அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும், போதும், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் சொல்றார். எப்ப கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தா, செவி கொடுக்காம போனா வாசிங்க, 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய, உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும், எல்லா கற்பனைகளின்படியும், கட்டளைகளின்படியும் நடக்க, கட்டளைகளின்படி நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு, கவனமாய் இருக்கிறதுக்கு, அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவேயாகில், அங்க செவி கொடுத்தாக்க இங்க செவி கொடாமல் போனான், செவி கொடாமல் போவேனாகில், இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
உன் தலைக்கு மேலுள்ள வானம், உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும், வெண்கலமும், உனக்கு கீழுள்ள பூமி, உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாய் இருக்கும். இரும்புமாய் இருக்கும். இது சாபம் தானே? செவிகொடாமல் போனால் உண்டாகிற சாபம். அதனால தாங்க உங்க வாசல் அடைக்கப்பட்டிருக்கு. அதனால தாங்க பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோம். அதனால தான் பல காரியங்களை இழந்து நிற்கிறோம். அவை இரும்பு போல இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதெல்லாம் பிரேக் ஆகும், உடைக்கப்படும். எல்லாம் மிதக்கும், எல்லாம் தானாய் திறக்கப்படும். எனக்கு அன்பானவர்களே, இயேசு சிலுவையில் நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து சாபமானார். அவருடைய இரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, நமக்கு வாசல்களை திறப்பதற்கு, நமக்கு பொருளாதாரத்தை கொடுப்பதற்கு, நாம் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக இயேசு சிலுவை சுமந்தார். இயேசு ஒரு பாவமும் செய்யாதவர், ஒரு குற்றமும் செய்யாதவர். நமக்காக குற்றமாக்கப்பட்டார், நமக்காக சாபமாக்கப்பட்டார். நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போனதுனால, அவருடைய சத்தத்தை மீறினதுனால எனக்கு வரவேண்டிய தண்டனைகளை, எனக்கு வரவேண்டிய சாபத்தை இயேசு சிலுவை மரத்தில் தூக்கி சுமந்தார். யாரை விடுதலை செய்வதற்கு? உங்களையும் என்னை விடுதலை செய்வதற்கு ஏதோ ஒரு வழி அடைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? சிலுவை நோக்கி பாருங்க, அந்த வழி தானாய் திறக்கப்படும். ஏதோ ஒரு காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கீங்களா? செழிப்பு இல்லாமல் இருக்கீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை நோக்கி பாருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் தானாய் வந்து சேரும். ஏதோ ஒரு காரியத்தில் எல்லாவற்றையும் இழந்தது போல தனிமைப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்காய் இயேசு ரத்தம் சிந்தின சிலுவை நோக்கி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம், உங்கள் வாழ்க்கையில் இழந்ததை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். இயேசு சாபத்தை, நம்முடைய வாழ்க்கையில் உண்டான சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றிவிட்டார். இப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் சாபம் வந்துச்சு. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாதனால எனக்கு சாபம் வந்துடுச்சு. இந்த சாபத்தை இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சிலுவையில் ரத்தம் சிந்தி பாடுகளை அனுபவித்து உபத்திரவங்களை அனுபவித்து தன் ஜீவனை கொடுத்து அதை பிரேக் பண்ணிட்டார், முறிச்சு போட்டார், அதை மிதக்க செய்துட்டார், அதை எல்லாவற்றையும் ஓப்பன் பண்ணிட்டார், எல்லாவற்றையும் திறந்து விட்டார். இன்றைக்கு நாம் அதை உணர்ந்து சிலுவை நோக்கி பார்ப்போம் சொன்னால் அடைக்கப்பட்ட வாசல்கள் தானாய் திறக்கப்படுவதை பார்ப்பீங்க. இயேசுவை நோக்கி பார்ப்பீங்கன்னு சொன்னாக்கா உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் வருகிறதை பார்ப்பீங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையை சிந்தின ரத்தத்தை நோக்கி பார்ப்பீங்கன்னு சொன்னாக்கா இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் மறுபடியும் கண்ணுக்கு முன்னாடி மிதக்க செய்வார். அப்படியே எடுத்துக்கலாம், அப்படியே எடுத்துக்கலாம். ஹல்லேலூயா. அது மிதந்து வரும், தானாக நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துடும். ஹல்லேலூயா. அது தானாய் வந்துடும். ஹல்லேலூயா. மிதக்க செய்வார். சிலுவை நோக்கி பார்க்கலாமா? சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கலாமா? ஒரு வேளை அவருடைய சத்தத்தை கேட்டு அற்பமாய் அமர்ந்திருப்போம் சொன்னால், அல்லது அது வேறு சிந்தனையாய் நாம் இருப்போம் சொன்னாக்கா அது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சாபமாய் மாறி இருக்கலாம். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நம்முடைய வார்த்தை கேட்காம மீறிட்டேன், நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காது போனதுனால தான் எல்லாம் இரும்பு போல் இருக்குது, எல்லாம் வெண்கல போல் இருக்குது. என் வாழ்க்கையை மாற்றுங்க,
அப்படி சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? அப்படி ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாம் சிலுவை நோக்கி பார்ப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். இயேசு நமக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தது நம்மை மீட்டெடுப்பதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. எல்லார் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்க்கலாம். மகா பரிசுத்தமுள்ள அன்பு தகப்பனே, இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற அந்த அன்பு சகோதரருடைய வாழ்க்கையில் தகப்பனே காணப்படுகிற எல்லா சாபங்களையும் நீர் இன்றைக்கு மாற்றி அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களும் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தாழ்பால்கள் முறிக்கப்படட்டும். அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா மறைந்திருக்கிற இரும்பு காரியங்களும் மிதக்கட்டும். இழந்த ஆசீர்வாதங்கள் திரும்ப வரட்டும். உங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.